வில்லன்கள் உருவாகுவதில்லை, உருவாக்கப்படுகிறார்கள். நருட்டோ வேர்ல்டில் இருக்கிற ரொம்ப முக்கியமான கேரக்டர்ஸில் பெயினுக்குன்னு ஒரு தனி சாம்ராஜ்யமே இருக்குங்க. பெயினோட ரியல் நேம் நாகட்டோ உசுமாக்கி. தன்னோட பாஸ்ட் லைஃப்பில் ரொம்ப மோசமான சம்பவங்களை அனுபவிச்சனால ரொம்ப அப்பாவியான நாகட்டோ தான் ஃப்யூச்சரில் ரொம்ப கொடூரமான பெயினை அவதாரம் எடுத்திருப்பான். செகண்ட் ஷினோபி வேர்ல்டு வார் உச்சகட்டத்தில் இருக்கிறப்போ நாகட்டோ ஒரு சின்ன பையனாக இருப்பான். போரோட நாள் அதிகமாக வறுமையும் அதிகமாயிட்டே இருக்கும். மக்களுக்கு சாப்பாடு கிடைக்கிறது கூட ரொம்ப கஷ்டமான சூழ்நிலையாக அமையும். அப்போது ரெயின் வில்லேஜுக்கு, அதாவது நாகட்டோவோட சொந்த ஊர், அங்கே சண்டை போட போயிருந்த லீஃப் வில்லேஜ் ஷினோபி 2 பேர் பசி தாங்க முடியாமல் பக்கத்தில் இருந்த ஒரு வீட்டுக்குள்ளே சாப்பாடு தேடி போயிடுவாங்க. உடனே அந்த வீட்டில் இருந்த அப்பா அம்மா அந்த வீட்டில் இருந்தவங்கள கொல்ல தான் வந்திருக்காங்கன்னு தப்பாக புரிஞ்சுக்கிட்டு அந்த ஷினோபிகள் கூட சண்டை போட ஆரம்பிச்சிருவாங்க. ஆனால் எதிர்பாராத விதமாக அந்த அப்பா அம்மா இறந்துருவாங்க. அப்போ அங்கே ஒரு சின்ன பையன் இருப்பான். அவன் தான் நாகட்டோ உசுமாக்கி. இறந்தது வேற யாரும் இல்லை, அவனோட அப்பா அம்மா. அதுக்கப்புறம் அந்த 2 ஷினோபிகளும் நாகட்டோ கிட்ட மன்னிப்பு கேட்பாங்க, கெஞ்சியும் பார்ப்பாங்க. ஆனால் நாகட்டோ எமோஷ்னலோட உச்சகட்டத்துக்கு போய் அவனே அறியாமல் அவன்கிட்ட இருக்கிற ரெனிகன் ஆக்டிவேட் ஆகி அவனோட செல்ஃப் கண்ட்ரோலை இழந்து அந்த 2 ஷினோபிகளையும் கொன்னுடுவான். இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வந்திருக்கும், உசுமாக்கி கிளானில் இருக்கிற ஒரு பையனுக்கு, அதுவும் ஒரு சின்ன பையனுக்கு எப்படி ரெனிகன் கிடச்சிருக்கும் அப்படின்னு. அதுக்கு ஆன்சர் என்னன்னா, இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். அப்படியே உங்களுக்கு ஏதாச்சும் சொல்லணும்னு தோணுச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் இதை பற்றி ஃபுல்லாக சொல்கிறேன். சும்மா சொன்னேன், அடுத்த வீடியோன்னு இந்த வீடியோவில் சொல்கிறேன், பார்க்கலாம் வாங்க. மாடரா உச்சிஹா. என்னடா சம்மந்தமே இல்லாமல் தலைவன் பேரை சொல்கிறீங்களேன்னு பார்க்குறீங்களா? நாகட்டோவோட வாழ்க்கையில் புள்ளி வச்சதே நம்ம மாடரா தான். அப்படி என்ன பண்ணான்னு கேட்குறீங்களா? தன்னோட கடைசி காலத்தில் ரெனிகன் ஆக்டிவேட் ஆகிற ஸ்டேஜில் இருக்கும். அப்போ அவரோட கண்ணை ஒரு சின்ன பையனுக்கு அவனுக்கே தெரியாமல் வச்சிருவார். அந்த சின்ன பையன் தான் நாகட்டோ. சரி வாங்க நம்ம நாகட்டோ ஸ்டோரியை கண்டினியூ பண்ணலாம். அந்த 2 ஷினோபிகளை கொன்னதுக்கப்புறம் நாகட்டோ அங்கேருந்து தப்பிச்சு வேற வழி தெரியாமல் அலைஞ்சிக்கிட்டே இருந்தான். கடைசியாக அவன்கிட்ட ஒரே ஒரு பிரெட்டு தான் இருக்கும். அதை சாப்பிடலான்னு போகிறப்ப அங்கே ஒரு நாய்க்குட்டி வரும். அந்த பிரெட்டையும் அந்த நாய்க்குட்டிக்கே கொடுத்துருவான். அவன்கிட்ட சாப்பாடு இல்லாதனால வீடு வீடாக போய் கேட்பான், ஆனால் யாருமே தரமாட்டாங்க. ஒரு கட்டத்தில் கீழேயும் விழுந்துருவான் மயங்கி. அந்த இடத்துல ஒரு பொண்ணு எழுப்புவா. அந்த எழுப்புன பொண்ணு பேர் கொனான். அந்த பொண்ணு நாகட்டோவை கூப்பிட்டுட்டு அவங்களோட மறைவிடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறா. அங்கே யாஹிகோ மீட் பண்ணுறாங்க. யாஹிகோ நாகட்டோவை பேர் கேட்கும்போது நாகட்டோ அவனோட பேரை சிபின்னு மாற்றி சொல்கிறான். இது என்ன அனிமல் நேம் மாதிரி இருக்குது அப்படின்னு யாஹிகோ கேட்குறப்ப, ஆமாம் இது என்னோட நாய்க்குட்டி பேர் அப்படின்னு நாகட்டோவும் சொல்லுவான். யாஹிகோ நாகட்டோவை பார்த்து, நீ இங்கே சர்வே பண்ணணும்னா எல்லாத்துக்கும் ரெடியாக இருக்கணும், திருடக்கூட யோசிக்கக்கூடாதுன்னு சொல்லுவான். அதுக்கு நாகட்டோவும் ஓகே சொல்லிடுவான். கொனானும் யாஹிகோவும் தங்கியிருக்க இடத்துல நிறைய சாப்பாடு இருக்கும். அதில் ஒரு பிரெட் எடுத்து நாகட்டோக்கு சாப்பிட கொடுப்பாங்க. அந்த பிரெட்டை சாப்பிட போகிறப்ப நாய்க்குட்டி பக்கத்தில் வரும். அந்த நாய்க்குட்டிக்கு பாதி பிரெட்டை பிச்சு கொடுத்துட்டு அவன் மீதி பாதியை சாப்பிடுவான். இதுக்கப்புறம் 4 பேரும் ஒன்றா சேர்ந்துருவாங்க. மார்க்கெட்டில் இருக்கிற சின்ன சின்ன கடையில் இருக்கிற சாப்பாடை திருடி சேர்த்து வைப்பாங்க. ஒரு தடவை மாட்டிக்கவும் செஞ்சுருவாங்க. அன்னைக்கு திருப்பி அவங்க இடத்துக்கு போயிட்டு இருக்கும்போது யாஹிகோ அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட, நீங்கள் ஓகே தானே, எதுவும் அடிக்கடி படலையேன்னு கேட்டுட்டு, எனக்கு ஒரு பெரிய ஆசை கனவு இருக்குது, இந்த உலகத்தை நான் ஆட்சி செய்யணும், அந்த மாதிரி நம்ம ஆட்சி செய்யும்போது நம்ம நினைக்கிறத எல்லாத்தையும் நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். அந்த நேரத்தில் எதிர்பாராத விதமாக அப்போது ஒரு பேப்பர் பாம் குணாய் விழுகுது. அது வெடிச்சதுல 4 பேரும் காயம் ஆகுறாங்க. என்னடா நடக்குது அப்படின்னு சுற்றி முற்றி பார்க்கும்போது ஹான்சோ கூட லீஃப் வில்லேஜ் தி லெஜெண்டரி சனின்னு கூப்பிடுற 3 பேரும் சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. இந்த இடத்துல தான் நம்ம ஜிராயா சென்சி, கிராண்ட்மா சுனாடே அண்ட் லார்டு ஒரோச்சிமாரு, இந்த 3 பேருக்கும் ஹான்சோ தி 3 லெஜெண்டரி சனின்னு பேர் வைப்பான். இந்த சீனுக்கு அப்புறம் தான் இந்த 3 பேரையும் லெஜெண்டரி சனின்னு கூப்பிட ஆரம்பிப்பாங்க. பேக் டு நாகட்டோ. அந்த 3 பசங்களும் திரும்பி அவங்களோட மறைவிடத்துக்கு போயிடுவாங்க. ஆனால் அந்த 3 பேருமே ரொம்ப சோகமாக போவாங்க. என்ன நடந்திருக்குன்னா, அந்த நாய்க்குட்டி பேப்பர் பாம் வெடிச்சதில் செத்து போயிருக்குங்க. இதனாலேயே அந்த இடத்துல யாஹிகோ ரொம்ப கோபமாக இருப்பான். அப்போ அவன் சொல்கிற வேர்ட்ஸ் என்னன்னா, நாகட்டோ அழுகிறத நிப்பாட்டு, நம்மளும் கண்டிப்பாக ஸ்ட்ராங் ஆகணும், நம்மளும் நின்ஜுட்சுவை கற்றுக்கணும். நின்ஜுட்சுவா யார்கிட்ட கற்றுக்கிறதுன்னு நாகட்டோ கேட்பான். ஹான்சோ கூட சண்டை போட்டுட்டு இருந்தாங்கல்ல தி லெஜெண்டரி சனின்ஸ், அவங்க கிட்ட தான் கற்றுக்கணும்னு யாஹிகோ சொல்லுவான். அதுக்கு காரணம் என்னன்னா, யாஹிகோக்கு ஹான்சோவை சுத்தமாக பிடிக்காது. ஏன்னா அவன் ரெயின் வில்லேஜை போர்க்களமாக மாற்றிருப்பான். அதனால மக்களோட வாழ்வாதாரம் ரொம்பவே பாதிக்கப்பட்டிருக்கனால நான் முடிவு பண்ணிட்டேன்,
தேவையான சாப்பாடு எடுத்துக்கோங்க, மீதி சாப்பாடை மார்க்கெட்டில் இருக்கிற ஒரு கடையில் ஒப்படைச்சிட்டு அதை சாப்பிட இல்லாதவங்களுக்கு கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. இவங்க போகிற வழியில் நிறைய தடைகள் வரும். அதையும் தாண்டி 3 பேர் போயிட்டு இருக்க பாதையில் அகைன் ஒரு குணாய் பேப்பர் பாம் வந்து விழுவும். அப்போ நாகட்டோட ரெனிகன் ஆக்டிவேட் ஆகி சேஃப்கார்டு உருவாயிரும். அப்போ நிலை தடுமாறி ஆற்றுக்குள்ளேயும் விழுந்துருவாங்க. 3 பேரும் கரை ஒதுங்கின இடத்துல தான் தி லெஜெண்டரி சனின்ஸ் தங்கியிருப்பாங்க. மயக்கம் தெளிஞ்சு கொனான் வந்து யாஹிகோவை எழுப்புவான். நாகட்டோ யாஹிகோவை பார்த்து நம்ம அவங்கள கண்டுபிடிச்சிட்டோன்னு சொல்லுவான். ஒரு வழியாக விதி அவங்க 3 பேரையும் லெஜெண்டரி சனின்ஸ் கிட்ட கொண்டு வந்து நிப்பாட்டிருச்சு. இப்போ தான் முதல் தடவை நாகட்டோ ஜிராயா சென்சேவை பார்க்குறான். அப்போ ஜிராயா சென்சே ஹெட்பேண்டை பார்க்குறப்ப நாகட்டோக்கு அவனோட பாஸ்ட் ஞாபகத்துக்கு வருது. கொஞ்ச நேரம் கழித்து அவங்க 3 பேரும் அங்கேருந்து கிளம்புறாங்க. அப்போ யாஹிகோ போயிட்டு தி லெஜெண்டரி சனின்ஸ் கிட்ட, நீங்கள் 3 பேரும் நிஞ்சாஸ் தானே, எங்களுக்கு நிஞ்சுட்சுவை கற்றுக் கொடுங்கன்னு கேட்குறான். அப்போ கொனான் வந்து எல்லாருக்கும் ஒரு பூ கொடுக்குறான். அங்கே இருந்த ஒரோச்சி மாதிரி இவங்களை பார்த்து, போரில் பாதிக்கப்பட்ட இந்த அனாதை குழந்தைங்கள பார்க்கவே பாவமாக இருக்குது, பேசாமல் இவங்களை கொண்டுடலாமா அப்படின்னு ஜிராயா கிட்டையும் சுனாடே கிட்டையும் கேட்பான். அந்த நிமிஷம் யாஹிகோக்கு அள்ளு விட்டுரும். ஜிராயா தான் ஒரோச்சி மாருவை தடுத்து, நீயும் சுனாடேவும் வில்லேஜுக்கு திரும்ப போங்க, நான் இங்கேயே தங்கி இருந்து இந்த குழந்தைங்களை பார்த்துக்கிறேன், ரொம்ப பாதிக்கப்பட்ட இந்த குழந்தைங்களுக்கு அது மட்டும்தான் என்னால் பண்ண முடிஞ்ச ஒரு சின்ன உதவின்னு சொல்கிறான். அது வரைக்கும் லீஃப் வில்லேஜ் ஷினோபி மேலே கோவமாக இருந்த நாகட்டோக்கு ஜிராயா மட்டும்தான் ஸ்பெஷலாக தெரிஞ்சாரு. அதுக்கப்புறம் 4 பேரும் ஒன்றா வீட்டில் தங்கியிருப்பாங்க. ஒரு நாள் யாஹிகோவை ஒரு ஷினோபி ஒருத்தவன் கொல்ல வருவான். அப்போ நாகட்டோக்கு பயமும் கோவமும் ஒன்றா சேர்ந்து உணர்ச்சி வசத்தில் ரெனிகன் ஆக்டிவேட் ஆகிடும். அதனால அவனுக்கே தெரியாமல் அந்த ஷினோபியை கொன்னுடுவான். கொஞ்ச நேரத்தில் அந்த இடத்துக்கு ஜிராயா சென்சே வருவார். அந்த நிமிஷத்துலேயும் நாகட்டோவோட கண்ணில் ரெனிகன் ஆக்டிவேட்டில் தான் இருக்கும். அதை பார்த்ததும் ஜிராயா சென்சே மெர்சல் ஆயிடுவார். இந்த இன்சிடென்ட் அப்புறம் 3 பேத்துக்கும் அவங்கள பாதுகாக்கிறதுக்காக, குறிப்பாக நாகட்டோக்காக நிஞ்சுட்ஸுக்கான ட்ரைனிங்கை ஸ்டார்ட் பண்ணுவார் நம்ம ஜிராயா சென்சே. ட்ரைனிங்லாம் முடிச்சதுக்கப்புறம் நாகட்டோ ரொம்ப மன வருத்தத்தில் உட்காந்துருப்பான். அப்போ ஜிராயா சென்சே தான் அங்கே ஆறுதல் சொல்கிறதுக்காக வருவார். நாகட்டோவோட தோல் மேலே கை போட்டு, இன்னைக்கு நடந்த சம்பவத்தை நினச்சி ஃபீல் பண்ணுறியான்னு கேட்பாரு. அதுக்கு நாகட்டோவும் ஆமான்னு தான் சொல்லுவான். தென் நாகட்டோ ஃபீல் பண்ணி, என்னோட வெறுப்பு என்னை குருட்டுத்தனமாக கூட்டிகிட்டு போகுது, அதனால் நிறைய பேர் ஹார்ட் ஆகுறாங்க அப்படின்னு புலம்பிகிட்டு இருக்கும்போது ஜிராயா சென்சே அவன் பேசுகிறத தடுத்து நிறுத்தி, நீ பண்ணது ரைட்டோ தப்போன்னு தெரியல, ஆனால் உன்னால தான் இன்னைக்கு யாஹிகோ உயிரோட இருக்கான், அது வரைக்கும் சந்தோஷம்தான், ஒரு ஃப்ரெண்டுக்கு ஹெல்ப் பண்ணுறது தான் சரியான பாதையும் கூட. இந்த இடத்துல தான் நாகட்டோ ஜிராயாவை தன்னோட சென்சேவாக முழுசாக ஏற்றுக்கிறான். அப்போ ஜிராயா சென்சே சொன்ன வேர்ட்ஸ் என்னன்னா, நீ ஒருவரால் காயப்படுறப்ப அந்த இடத்துல வெறுப்பை கற்றுக்கிற, அதே மாதிரி நீ ஒருத்தரை காயப்படுத்துகிறப்ப நீயும் வெறுக்கப்படுற, உன் தோள்களால் குற்ற உணர்ச்சிகளை புரிஞ்சிக்க முடியும். இவ்வளோ வழிகளை யார் புரிஞ்சுக்கிறாங்களோ அவங்களால தான் பெருந்தன்மையாக 2வது இயல்பு நிலைக்கு போக முடியும். இதுதான் நம்மளை மனுஷங்களாக மாற்றுதுன்னு சொல்லுவார். ஓகே சென்சே, இனி என் நண்பர்கள் 2 பேரையும் பாதுகாக்கிறது தான் என்னோட குறிக்கோளாக இருக்கும், எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் இதை நான் தவற மாட்டேன்னு நாகட்டோ சொல்கிறான். அண்ட் உங்களோட குறிக்கோள் என்ன அப்படின்னு ஜிராயா கிட்ட கேட்குறான். இந்த உலகத்தில் நிறைய போரும் வெறுப்பும் நிறைஞ்சிருக்கு, இதுக்கு சொல்யூஷன் தேடுறேன், உண்மையான அமைதியை தெரிஞ்சுக்க ஆவலாக இருக்கேன்னு ஜிராயா சொல்லுவார். இதுக்கப்புறம் 3 வருஷம் கடந்து போகும். இந்த 3 வருஷத்தில் யாஹிகோ, கொனான், நாகட்டோ இந்த 3 பேரும் மென்டலாகவும் ஃபிசிக்கலாகவும் ஸ்ட்ராங் ஆகுறாங்க. நாங்கள் ட்ரெயின் ஆகி 3 வருஷம் முடிஞ்சதுக்கப்புறம் என்னோட மனசும் உடம்பும் நல்லாவே ஸ்ட்ராங் ஆகிடுச்சு. ஆனால் ஜிராயா சென்சே சொன்ன ஒரு வார்த்தை எனக்குள்ளே எங்கேயோ ஒரு இடத்துல ஆழமாக பதிஞ்சிருந்து திருப்பி திருப்பி கேட்டுக்கிட்டே இருக்குது. என்னோட ரினிகனால தான் இந்த வேர்ல்டுக்கு பீஸ் கொண்டு வர முடியும்னு எனக்குள்ளே விதைச்சிட்டு போயிட்டாரு. ரொம்ப காலத்துக்கு முன்னாடி மக்களுக்குள்ள வெறுப்பும் சண்டையும் மட்டும்தான் இருந்தது, ஊர் முழுக்க போர்களாக தான் இருந்தது. இப்போ இருக்கிற நிலைமையை விட அப்போ இருந்த நிலைமை ரொம்பவே மோசமாக இருந்துச்சு. அப்புறம் ஒரு நாள் ஒரு துறவி ஒருத்தவர் வந்தார். அவர் தான் முதல் தடவையாக மனிதர்களுக்குள்ள சாக்கரா இருக்குன்னு கண்டுபிடிச்சாரு. அவர் இந்த உலகத்தில் அமைதியை நிலைநாட்ட ரொம்பவே பாடுபட்டார். அந்த துறவி உலகம் முழுக்க ட்ராவல் பண்ணியிருக்காரு. எதுக்காகனா நின்சுவை சொல்லிக் கொடுக்க. நின்சு தான் காலப்போக்கில் நின்ஜுட்சுவாக மாறிடுச்சு. உலக அமைதிக்காக ஷினோபிகள் நின்ஜுட்சுவை கற்றுக்கிட்டு சண்டை போட ஆரம்பித்தாங்க. அந்த துறவியை சேஜ் ஆஃப் 6 பாத்னு கூப்பிடுவாங்க. இப்போ நீ வச்சிருக்க ரெனிகன் இதுக்கு முன்னாடி அவர்கிட்ட மட்டும்தான் இருந்துச்சு. அவரை இந்த உலகத்தோட காப்பாளன்னு கூட சொல்லலாம். ஒரு நாள் இல்லை ஒரு நாள் மக்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்குவாங்க, அப்போ உண்மையான அமைதி கிடைக்கும்னு ரொம்பவே நம்பிக்கையோடு இருந்தார். அந்த நம்பிக்கையோட தான் நானும் இப்போ இருக்கேன். நீ வச்சிருக்க ரெனிகனை பார்க்கும்போது தி சேஜ் ஆஃப் 6 பாத்தோட மறுபிறவியாக நீ இருப்பியோன்னு தோணுது. இதுக்கப்புறம் நாகட்டோ இன்னொரு விஷயத்தையும் நினச்சி பார்க்குறான். ஒரு நாள் ஜிராயா ராமன் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது நாகட்டோ அங்கே வந்து, உங்ககிட்ட கொஞ்ச நேரம் பேசலாமா சென்சேன்னு கேட்குறான்.
அதுக்கு ஜிராயாவும் கண்டிப்பாக பேசலாம், எனக்கு புக் எழுதுகிற வேலை இருக்குது, ஆனாலும் பரவாயில்ல, இது ஃப்ரீ டைம்னு நினச்சிக்கிறேன், நீ பேசு அப்படின்னு ஜிராயா சென்சே சொல்கிறாரு. நாகட்டோ கொஞ்ச நேரத்துக்கு அமைதியாகவே உட்காந்துருக்கான். ஜிராயா அவனை பார்த்துட்டு சொல்லு என்ன விஷயம்னு கேட்குறாரு. நாகட்டோ, இந்த உலகம் முழுக்க நிறைஞ்சிருக்க வெறுப்பை பற்றி தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன், உங்களுக்கு நம்ம பேசினதெல்லாம் ஞாபகம் இருக்கா சென்சேன்னு கேட்குறான். ஜிராயாவும் ஆமாம் எனக்கு எல்லாம் ஞாபகம் இருக்குது, அதில் உனக்கு எதுவும் யோசனை தோணியிருக்கான்னு கேட்குறாரு. நாகட்டோ 2 செகண்ட் அமைதியாக இருந்துட்டு, உண்மையான அமைதி இப்போ வரைக்கும் என்னால் அது எப்படி பெறுறதுன்னு தெரியல, ஆனால் ஒரு நாள் இந்த சாபத்தை எல்லாம் உடைச்சு கண்டிப்பாக இந்த உலகத்துக்கு உண்மையான அமைதின்னு ஒன்று இருந்தால் அதை நான் கொண்டு வருவேன். அது எப்படி நம்ம சாதிக்க போகிறோங்கிறது தான் முக்கியம், நம்ம நம்புனா அது நடக்கும். உடனே ஜிராயா, உனக்கு ஒன்று தெரியுமா, நீ சொன்னது ஒரு அருமையான விஷயம், அது ரொம்ப சரியான விஷயம் கூட. தென் ஜிராயா சென்சே ஒரு 2 நிமிஷம் யோசிச்சுட்டு, இதை வச்சு ஒரு அருமையான நாவல் எழுதலாம், உனக்கு ரொம்ப தேங்க்ஸ் நாகட்டோன்னு சொல்கிறாரு சென்சே. வேலையாக அந்த கதையோட ஹீரோக்கான நேமை நான் ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவர் சாப்பிட்டுட்டு இருந்த ராமன் பவுலை பார்த்ததுமே அவருக்கு ஒரு பேர் தோணுது. அவருக்கு தோணின பேர் உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட்டில் தட்டி விடுங்க. ஜிராயா சென்சே அங்கேருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி அந்த 3 பேர்கிட்டையும், நான் இப்போ எந்த கவலையும் இல்லாமல் என் வீட்டுக்கு திரும்ப போகலாம், நீங்கள் 3 பேரும் இதுக்கப்புறம் உங்களை நீங்களே பார்த்துக்க முடியும்னு நம்புகிறேன், ஏன்னா இந்த 3 வருஷம் அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கீங்க. இந்த இடத்துல யாகிகோ அழுக ஆரம்பிக்கிறான். ஜிராயா சென்சே, அழாத யாகிகோ, நீ அழுதா மக்கள் எல்லாம் கோலன்னு உன்னை சொல்லிடுவாங்க. தென் கோனனை பார்த்து, நீ வளர்ந்ததுக்கப்புறம் ரொம்பவே அழகாக இருப்ப, கண்டிப்பாக நம்ம எல்லாம் ஒரு நாள் மீட் பண்ணுவோன்னு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இன்னொன்று சொல்கிறாரு. இது ஒரு இரக்கம் இல்லாத மண், இங்கே வாழ்கிறது ரொம்ப கஷ்டம், நீங்கள் தான் அந்த மண்ணோட விதியை மாற்றணும். இதை சொல்லிட்டு ஜிராயாவும் கிளம்பிடுறாரு. நாகட்டோ ஜிராயா சென்சே பின்னாடியே போகிறான். ஜிராயா சென்சே ஒரு நிமிஷம் நின்றுட்டு, நீங்கள் 3 பேரும் நல்லா வளர்ந்துட்டீங்க, நீ ஒத்துக்கிறியா நாகட்டோன்னு கேட்டுட்டு திரும்பி நடக்க ஆரம்பிக்கிறாரு. இதுக்கு உள்ள அர்த்தம் என்னன்னா, யார் ஒருத்தவங்க எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணிட்டு கடந்து போகிறாங்களோ அவங்க தான் வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கும் நகருவாங்க. ஜிராயா சென்சே 3 பேருக்கும் குட் பை சொல்லிட்டு அங்கேருந்து லீஃப் வில்லேஜுக்கு கிளம்புனதுக்கப்புறம் இவங்க 3 பேரும் வீட்டுக்கு வந்துடுறாங்க. நாகட்டோ திரும்பி வீட்டுக்கு வந்து பார்க்கும்போது ஜிராயா சென்சே அந்த புக்கை எழுதி முடிச்சுட்டு டேபிள் மேலேயே வச்சுட்டு போயிருக்காரு. நாகட்டோ எடுத்து படித்து பார்க்குறான். அந்த புக்கில் வர மெயின் கேரக்டராக தண்ணியே நினச்சி இமேஜின் பண்ணி படிக்கிறான். அந்த புக்கில் என்ன எழுதியிருக்கும்னா, நாகட்டோ ஒரு ஷினோபி கூட சண்டை போட்டுட்டு இருக்கான். அந்த ஷினோபி நாகட்டோவை அடித்து வீக் ஆகிட்டு இருப்பான். அந்த ஷினோபி நாகட்டோ கிட்ட விட்டு கொடுத்துருன்னு சொல்லி நாகட்டோவை அடிச்சுக்கிட்டே தான் இருப்பான். ஆனால் ஒரு கட்டத்தில் நாகட்டோ அந்த ஷினோபியை அடித்து கீழே படுக்க வச்சிடறான். அப்போ அந்த ஷினோபி சொன்ன வார்த்தை, நீ என்னை கொன்னாலும் என்ன மாதிரி நிறைய ஷினோபிகள் வருவாங்க, அவங்க எல்லோரும் கண்டிப்பாக ஒரு நாள் உன் சாபப்பட்ட வில்லேஜை அழிப்பாங்க, விட்டு கொடுத்துரு இப்போவே அப்படின்னு சொல்லுவான். அதுக்கு நாகட்டோ, இல்லை என்னால் மாற்ற முடியும், நீ சொல்கிற மாதிரியே இது சாபப்பட்ட ஊராக இருந்தாலும் நான் பீஸ்ஃபுல்லாக கொண்டு வருவேன் அப்படின்னு சொல்லுவான். இதுதான் அந்த புக்கில் வர சீன்ஸ். தென் இந்த 3 பேரும் ஒரு குரூப் ஒன்று ஆரம்பிக்கிறாங்க. அந்த குரூப் நேம் தான் அகாட்சுகி. இந்த குரூப் ஆரம்பித்ததுக்கான நோக்கம் என்னன்னா, போரை நிப்பாட்டுறதுக்காக. இந்த குரூப்புக்கு யாகிகோ தான் லீடராக இருப்பான். இவங்களோட மோட்டிவ் பார்த்துட்டு நிறைய பேர் அகாட்சுகியில் ஜாயின் பண்ணுவாங்க. இந்த விஷயம் நிறைய பேருக்கும் தீயாவும் பரவும். அதே மாதிரி ஜிராயா சென்சே காதுக்கும் போகும். 3rd ஷினோபி வேர்ல்டு வார் ஆரம்பிக்கிற டைமில் டோபி இவங்கள பார்க்க வருவான். இவங்க கிட்ட தான் மாத்ரா உச்சிகான்னு இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறான். தென் நாகட்டோ கிட்ட, நீ வச்சிருக்க ரெனிகன் ஃபுல் பவர் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லித்தரேன்னு கேட்பான். அப்போ யாகிகோக்கு ஏதோ தப்பு நடக்க போகுதுன்னு தோணும். டோபி நாகட்டோவை யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும், ஸோ வேணான்னு சொல்லிடுவான். இதுக்கு இடையில யாகிகோ கோனனை லவ் பண்ணுவான். இதை நாகட்டோவும் கண்டுபிடிச்சிருவான். அதே மாதிரி கோனனுக்கும் இது தெரிஞ்சிடும். நாகட்டோ, யாகிகோ, கோனன் இவங்க 3 பேரும் ஒரு கிராமத்தில் அங்கே இருக்கிற மக்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ அங்கே வந்த ஸ்டோன் வில்லேஜ் ஷினோபிகள் இவங்க 3 பேரையும் அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அந்த ஷினோபிகள் கோனன் அண்ட் யாகிகோவை அடிச்சிருவாங்க. இதை பார்த்துட்டு நாகட்டோக்கு கெடோ ஆக்டிவேட் ஆகிடும். அந்த கெடோ அங்கே இருந்த எல்லாரையும் கொல்ல ஆரம்பிக்கும். உடனே யாகிகோ வந்து நாகட்டோவை தடுத்து நிறுத்தி அந்த கெடோவை ஸ்டாப் பண்ணிடுவான். இதுக்கப்புறம் நாகட்டோ நடந்ததை நினச்சி ரொம்ப டிப்ரெஸ்டாக இருப்பான். அப்போ கோனன் வந்து ஆறுதல் சொல்லுவா. இன்னொரு பக்கம் டான்ஸோ ஹான்சோவை மீட் பண்ணி அகாட்சுகியால் உனக்கு பிரச்சனை வரும்னு சொல்லவும் உடனே 2 பேர் சேர்ந்து ஒரு பிளான் ஒன்று போடுவாங்க. அதுக்கு அடுத்த நாள் ஹான்சோ அகாட்சுகியை மீட் பண்ணி நம்ம ஒன்றா ஒர்க் பண்ணலாமான்னு கேட்டுட்டு, உங்கள் முடிவை யோசிச்சுட்டு நாளைக்கு நேரில் வந்து சொல்லுங்கன்னு ஒரு இடத்த சொல்லி அங்கே இருந்து ஹான்சோ கிளம்பிடுவான். அடுத்த நாள் நாகட்டோ அண்ட் யாகிகோ மீட்டிங்க்கு போவாங்க. அந்த இடத்துல ஹான்சோ கோனனை பிடிச்சி வச்சுக்கிட்டு இருப்பான். அந்த இடத்த சுற்றிலும்
லீஃப் அண்ட் ரெயின் வில்லேஜ் ஷினோபிகள் இருப்பாங்க. இப்போதான் இது ஒரு சதின்னு நாகட்டோக்கும் யாகிகோக்கும் தெரிய வரும். ஹான்சோ தன்னோட குனாயை நாகட்டோ கிட்ட தூக்கி போட்டு நீ யாகிகோவை கொன்னாதான் கோனனை விடுவேன்னு சொல்லுவான். நாகட்டோ என்ன பண்றதுன்னு தெரியாம பயத்துல யோசிச்சுக்கிட்டே அந்த குனாயை எடுத்து திரும்புவான். அப்போ யாரும் எதிர்பார்க்காத மாதிரி யாகிகோ தன்னோட ஃப்ரெண்டை காப்பாற்றணும்னு அந்த குனாய் மேலே விழுந்து செத்துருவான். இப்போ நாகட்டோ கோவத்தோட உச்ச கட்டத்துக்கு போயிட்டு இனி அன்பால இங்க அமைதி உருவாகாதுன்னு கெடோவை ஆக்டிவேட் பண்ணிடுவான். அந்த கெடோவை வச்சு அங்கே இருந்த எல்லாரையும் கொண்டுடுவான். ஆனால் ஹான்சோ மட்டும் தப்பிச்சிடுவான். இதுக்கப்புறம் அகாட்ஸ்கியோட தலைமை பொறுப்பை நாகட்டோ தான் ஏற்றுக்குவான். ரெனிகனுக்கு மொத்தம் 7 பவர். ஒவ்வொரு பவரையும் ஒவ்வொரு இறந்த உடலுக்குள்ள வச்சு நாகட்டோ கட்டுப்படுத்திட்டு இருப்பான். அதில் ஒரு உடல் யாகிகோடது. யாகிகோவை பெயினா மாற்றி ஹான்சோவோட வீட்டுக்கே அனுப்பி அங்கே இருந்த எல்லாரையும் கொண்டுடுவான், ஹான்சோவையும் சேர்த்து. இது எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ரெயின் வில்லேஜை மொத்தமாக பெயினு டேக் ஓவர் பண்ணிடுவான். தென் டோபி வந்து நாகட்டோ கிட்ட பேசுவான். இந்த வேர்ல்டில் இருக்கிற எல்லா ஜிஞ்சுரிக்கியை பிடிச்சி அதோட பவர்ஸை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அல்டிமேட் வெப்பனாக ஒன்று கிரியேட் பண்ணலாம். அது மூலியமாக இந்த உலகத்துக்கு நம்ம ஒரு அமைதியை கொண்டு வர முடியும்னு டோபி சொல்லுவான். இதை செய்ய 8 பேராக இருக்கிற ஒரு டீம் ஃபார்ம் பண்ணணும்னு சொல்லிட்டு என்னை மட்டும் இந்த குரூப்பில் சேர்க்காதீங்கன்னு சொல்லுவான். டோபி இல்லை நான் மறைமுகமாக இருந்து உதவி பண்ணுறேன்னு சொல்லுவான். தென் ஒவ்வொரு வில்லேஜில் இருக்கிற ரோப் நிஞ்சாக்களை நம்ம டீமில் சேர்க்கணும்னு சொல்லுவான். அண்ட் ஆல்ரெடி என்கிட்ட 2 டீம் மெம்பர்ஸ் இருக்காங்கன்னு சொல்லுவான். இதுக்கப்புறம் அகாட்சுகி நினச்ச மாதிரி ஒவ்வொரு ஆளாக சேர்க்க ஆரம்பிச்சிருவாங்க. ஃபைனலாக டீம் மெம்பர்ஸ் எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறம் டீல் பீஸ்டையும் கேட்சப் பண்ணிடுவாங்க. இதுக்கப்புறம் கொஞ்ச நாள் எந்த ஒரு ஆக்டிவிட்டியும் பண்ணாமல் இருப்பாங்க. தென் திரும்பி ஃபுல் ஃப்ளெஜ்டாக ஆரம்பிப்பாங்க. அகாட்சுகியோட லீடர் ரெயின் வில்லேஜில் இருக்கிறதா கேள்விப்பட்ட நம்ம ஜிராயா சென்சே ரெயின் வில்லேஜுக்கு வருவார். அங்கே வந்து விசாரிச்சுட்டும் இருப்பார். இப்போ ஜிராயா சென்சே வந்ததை பெயின் கண்டுபிடிச்சிருவான். ரொம்ப நாள் கழித்து டீச்சரும் ஸ்டூடெண்ட்டும் மீட் பண்ணிக்கிறாங்க. பட் இந்த டீச்சர் ஸ்டூடெண்ட்குள்ளே இருந்த அழகான பாண்டிங் இந்த மீட்டிங்க்கு அப்புறம் இருக்காது. ஏன்னா இப்போ தான் பெயினோட 6 பாத்தும் ஒன்றா சேர்ந்து ஜிராயா சென்சேவை கொன்னுடுவான். இதுக்கப்புறம் பெயின் 6 டெயில் ஜிஞ்சுரிக்கியை பிடிக்க போவான். அவனோட பவரை யூஸ் பண்ணி அந்த 6 டெயிலையும் ஈஸியாக பிடிச்சிருவான். இந்த 6 டெயிலையும் பிடிச்சதுக்கப்புறம் பெயின் நருட்டோவை பிடிக்க கொனஹா வில்லேஜுக்கு கிளம்புவான். வில்லேஜுக்குள்ளே வந்ததும் பெயினோட 6 பாத்தும் அண்ட் கோனனும் ஒன்றா சேர்ந்து வில்லேஜ் முழுக்க அழிச்சிக்கிட்டே நருட்டோவை தேடிட்டு இருப்பாங்க. ஒவ்வொருத்தராக பிடிச்சி நருட்டோ எங்கன்னு விசாரிக்க ஆரம்பிப்பாங்க. ஆனால் யாரும் சொல்ல மாட்டாங்க. ஸோ கோவத்தில் ஊரில் இருக்க எல்லாரையும் கொண்டுட்டு இருப்பாங்க. அதில் முக்கியமாக இருக்கா சென்சேவை கொல்ல போகும்போது அதை ககாஷி வந்து தடுத்துருவாப்புல. இப்போ தான் ககாஷியை ஃபஸ்ட் டைம் பெயின் பார்க்குறான். அப்போ ககாஷியை பார்த்து பெயின் சொல்கிற வார்த்தை நீ தானே ககாஷி அட்டாக்கே, உன்னை சந்தித்ததில் நான் பெருமைப்படுறேன்னு சொல்லுவான். ஸோ இப்போ ககாஷியும் பெயினும் சண்டை போட்டுப்பாங்க. ஃபைனலாக அங்கே ககாஷியும் செத்துருவார். இந்த சண்டையெல்லாம் நடக்கிற நேரத்தில் நருட்டோ அப்போ சேஜ் மோட் ட்ரைனிங்காக மவுண்ட் மயபோக்கு போயிருப்பான். ககாஷி உயிரை விட்ட அந்த நொடி சுனாடேக்கு தெரிஞ்சிரும். பொறுமை இழந்து பெயின் கூட சண்டை போட வருவா. அப்போ பெயின் சுனாடேவை பார்த்து நீங்கள் மட்டும்தான் முக்கியமானவங்கன்னு நினைக்கிறீங்க, நீங்கள் உங்களோட சாவை தள்ளி போட நினைக்கிறீங்க, ஆனால் இந்த அமைதி உங்களை முட்டாளாகவும் யோசிக்க விடாமையும் பண்ணிடும். நீங்கள் ஒருத்தரை கொன்னா உங்களை ஒருத்தவன் கொல்லுவான். இந்த வெறுப்பு தான் நம்மளை ஒன்றா ஆக்குது. நீங்கள் வலியை உணரணும், வலியை பற்றி நீங்கள் யோசிக்கணும், வலியை அக்செப்ட் பண்ணிக்கணும், வலியை நீங்கள் அனுபவிக்கணும்னு நான் ஆசைப்படுறேன்னு சொல்லிட்டு அந்த கிராமத்தையே அழிச்சிருவான். ஸோ இப்போ தான் சாக்குரா நருட்டோன்னு கூப்பிடும்போது நருட்டோ அங்கே வந்து நிற்பான். நருட்டோ வில்லேஜுக்குள்ளே வந்ததை பார்த்துட்டு பெயின் சுனாடேவை கொல்ல போவான். ஆனால் நருட்டோ பெயினை அடித்து சுனாடேவை காப்பாற்றிடுவான். அவனால் எல்லோரோட சக்கராவும் உணர முடியும். ககாஷி சக்கராவை ஃபீல் பண்ண முடியலன்னு ககாஷி சென்சே எங்கள் வில்லேஜில் இல்லையான்னு கேட்பான் நருட்டோ. அதுக்கு சுனாடே எதுவுமே பேசாமல் அமைதியாக இருக்கும்போதே நருட்டோக்கு தெரிஞ்சிடும் ககாஷி சென்சே இறந்துட்டாருன்னு. அண்ட் நருட்டோ பெயினோட 6 பாத்தையும் கொன்னுட்டு உண்மையான பெயின் எங்கே இருக்கான்னு கண்டுபிடிக்கிறதுக்காக செத்து போன பெயின் உடம்புல இருந்து ஒரு ராட் எடுத்து ரிவர்ஸ் சாக்ரா டெக்னிக் மூலியமாக நாகட்டோ எங்கே இருக்கான்னு கண்டுபிடிச்சிருவான். தென் நாகட்டோட்ட பேசுறதுக்காக போயிட்டு இருப்பான். அப்போ ஷிகாமாருவோட அப்பா ஷிகாகோ நருட்டோ கிட்ட வந்து நீ தனியாக போகாத, நாங்கள் பேக்கப்புக்கு வரோன்னு சொல்லுவான். பட் நருட்டோ அதெல்லாம் வேணாம், எனக்கிட்ட பேச வேண்டியது நிறையா இருக்குது, ஸோ நீங்கள் வராதீங்கன்னு சொல்லிடுவான். அதனால் ஷிகாகோவும் ஒதுங்கிடுவார். தென் நருட்டோ ஒரிஜினல் இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சிருவான். அங்கே போனதும் நருட்டோ நாகட்டோவை பார்த்து நீ தான் உண்மையான பெயினா, எனக்கு உன்னோட ஸ்டோரி தெரிஞ்சே ஆகணும்னு சொல்லுவான். தென் நாகட்டோவும் அவனோட ஃபுல் ஸ்டோரியையும் சொல்லுவான். இல்லை நருட்டோ நாகட்டோவை பார்த்து உன்னை கொல்லணும்னு எனக்கு அவ்வளோ கோவம் இருக்குது, ஆனால் உன் மேலே எனக்கு வெறுப்பு இல்லை, நான் கண்டிப்பாக ஒரு நாள் ஹொக்காகே ஆவேன், அப்போது ரெயின் வில்லேஜை நல்லா பார்த்துக்குவேன்னு சொல்லுவான். இப்போ தான் நாகட்டோ எல்லா விஷயத்தையும் ரியலைஸ் பண்ணி
நருட்டோ கிட்ட நான் செஞ்ச தப்பை நானே சரி பண்ணுறேன்னு சொல்லுவான். இதை கேட்ட நருட்டோ ஷாக் ஆகி எப்படின்னு கேட்பான். கெடோ ஆர்ட் ஆஃப் ரெனின் ரீபத் மூலியமாக என்னால் கொண்டு வர முடியும்னு சொல்லி கொண்டு வர பார்ப்பான். அப்போ கொனான் வந்து மனசுக்குள்ள நாகட்டோ கிட்ட இருந்த எல்லா சாக்கராவும் போயிடுச்சு, அப்படி இருந்தும் இந்த சின்ன பையனுக்காக இவ்வளோ பெரிய ரிஸ்க் எடுக்கிறானா, அப்போ இந்த சின்ன பையன் அவ்வளோ ஸ்பெஷல்னு நினைக்கிறேன்னு கொனான் மனசுக்குள்ளே நினச்சிக்குவா. பட் இப்போ கொனான் நினச்சதும் உண்மைதான் காய்ஸ். நாகட்டோ ஜிராயா கிட்ட ட்ரைனிங் எடுத்துக்குவான். அப்போ ஜிராயாவும் நாகட்டோவும் பேசிகிட்டு இருக்கும்போது நாகட்டோ சொன்ன ஒரு சில வார்த்தை வச்சு ஜிராயா சென்சே ஒரு புக்கு ஒன்று எழுதுவார். அந்த புக்கை நாகட்டோ படித்து பார்க்கும்போது அந்த புக்கில் இருக்கிற மெயின் கேரக்டராகவே தன்னை இமேஜின் பண்ணி படிப்பான் நாகட்டோ. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, அந்த புக்கில் வர மெயின் கேரக்டரோட நேம் என்னன்னா நருட்டோ. நாகட்டோ சொன்ன ஒரு சில வேர்ட்ஸ் வச்சு தான் இந்த புக்கே எழுதியிருப்பாரு நம்ம ஜிராயா சென்சே. இப்போ தான் நாகட்டோக்கு புரிய வரும் அவன் பாதை தவறி போயிட்டான்னு. அண்ட் எல்லாமே ரீபத் ஆனதுக்கப்புறம் எல்டர் டோடு இதை வாட்ச் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அவங்க அப்போ என்ன நினைப்பாங்கன்னா, நான் கண்ட கனவு இப்போ பழிச்சிருச்சு, இப்போ இந்த ஷினோபி வேர்ல்டை சேஞ்ச் பண்ண போகிற அந்த 2 பேரும் ஜிராயாவோட ஸ்டூடெண்ட்ஸ் தான். அண்ட் இந்த பிரச்சனைக்கெல்லாம் ஒரு தீர்வாக இருந்தது நாகட்டோவால் நருட்டோ மெயின் கேரக்டராக வச்சு நம்ம ஜிராயா சென்சே எழுதின அந்த புக். ஃபைனலாக நாகட்டோ அவனோட சக்கரா எல்லாமே ட்ரெயின் ஆனதும் அவனோட உயிர் அவனை விட்டு போயிடும். தென் கோனான் நாகட்டோவோட பாடியும் யாஹிகோவோட பாடியும் எடுத்துக்கிட்டு அங்கே இருந்து ரெயின் வில்லேஜுக்கு கிளம்பி போயிடுவா.